வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து இன்ஃபெக்ஷன் அண்ட் பேத்தோஜன்ஸ். எந்தெந்த மைக்ரோ ஆர்கானிசம் எந்த மாதிரி டிசீஸ்லாம் கிரியேட் பண்ணுது, எந்தெந்த இடத்துல கிரியேட் பண்ணுது, அதனால என்னென்ன பாதிப்புகள் உண்டாகும், அதுக்கான மருந்துகள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெனஞ்சைட்டிஸ். இந்த மெனஞ்சைட்டிஸ் அப்படின்றது வந்து நம்ம பிரெயின்ல ஒரு லேயர் இருக்கு. இப்போ நம்ம உடம்புல எப்படி லேயர் பை லேயர் ஸ்கின்ல எப்படி எபிடெர்மிஸ், டெர்மிஸ் அப்படின்னு லேயர் இருக்கோ, அந்த மாதிரி வந்து நம்ம மூளையும் வந்து அழகா வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த அடுக்கி வச்சிருக்க லேயரோட பேர் தான் வந்து மெனஞ்சியல் லேயர். அந்த அடுக்கி இருக்கிற இங்க நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இந்த லேயருக்கு பேர் தான் மெனஞ்சியல் லேயர். ஐடிஸ் அப்படின்னு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடிஸ்ன்னு சொன்னாலே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆர் இன்ஃபெக்ஷன் தான் அர்த்தம். ஸோ அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம மெனஞ்சைட்டின்னு சொல்கிறோம். அந்த மெனஞ்சைட்டிஸ்க்கு முக்கியமான காரணம் வந்து நசிரியா மெனஞ்சைட்டிஸ் அப்படின்றது தான். இந்த பாக்டீரியா தான் முக்கிய காரணம். அதுக்கடுத்து காரணங்கள் பார்த்தோம்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, இந்த மாதிரி நிறைய பாக்டீரியாஸ். பட் மெனஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து மேஜராக மனசில் வச்சுக்க வேண்டிய ஞாபகம் வச்சு வேண்டிய பாக்டீரியா நேம் வந்து நசிரியா மெனஞ்சைட்டிஸ். இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், ஹெட்ஏக், ஸ்டிஃப் நெக், சென்சிட்டிவிட்டி டு லைட், நாசியா அண்ட் வாமிட்டிங், கன்ஃபியூஷன் அண்ட் அல்டர்டு மைண்ட் செட். ஒரே ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு தொடர்ந்து தலைவலி இருக்கும், ஃபீவர் இருக்கும், முதுகில் எப்பயுமே வந்து வலி இருக்கிற மாதிரியே இருக்கும் தோள்பட்டையில். ஸோ இதெல்லாம் வந்து மெனஞ்சைட்டிஸோட சிம்டம்ஸ். அடுத்து பார்க்க போகிற நோய் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். நீங்கள் எல்லாருமே உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து கரெக்டாக கழுத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. கழுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே சுவாசத்துக்கு தேவையான ஆர்கன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ சுவாசிக்க என்னென்ன தேவைப்படுது கழுத்துக்கு மேலே? நமக்கு வந்து நோஸ் தேவைப்படுது. ஓகே, அந்த நோஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும்? காமன் கோல்டு வரும். அதில் அந்த காமன் கோல்டுக்கான வைரஸஸ் யார் யார்? ரைனோ வைரஸ், கொரோனா வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸ். அதேமாரி வந்து சைனசைட்டிஸில் மேக்ஸிமம் அதே தான். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா. எப்பயுமே நமக்கு வந்து மூச்சு விட சிரமப்பட்டோம்னா நம்மளை யாரோ வந்து பிடிச்சி கழுத்து அழுத்துற மாதிரி இருக்கும், இல்லைன்னா மூக்கு அழுத்துற மாதிரி இருக்கும். இதுதான் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மூச்சு விட சிரமப்படுற பாக்டீரியாவோட நேம் என்ன? ஹெச் இன்ஃப்ளூயன்ஸா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. அதுக்கப்புறம் வந்து அக்யூட் பேரஞ்சைட்டிஸ். ஸோ இந்த நம்ம தொண்டை இருக்கு இல்லைங்களா, இது வந்து பேரஞ்சைட்டிஸ்னும். அந்த இடத்துலையும் சில பாக்டீரியாஸ், இதுலேயும் நசீரியா, கொனரியா, செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் எதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க, வாய் வழியான செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ், முத்தம் கொடுக்கறதோ இல்லை மற்ற காரியங்கள் செய்கிறதோ, அப்போ உங்களுக்கு வர நோய் வந்து நசீரியா கொனரியா அப்படின்ற பாக்டீரியாவால் உருவாகும். அடுத்து வந்து ட்ராக்கைட்டிஸ், தொண்டையில் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அதை வந்து ட்ராக்கைட்டிஸ்னுவோம். இங்கேயும் வந்து பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் டைப் 1, டைப் 3. ஸோ இதெல்லாம் வந்து பாக்டீரியாஸ் இன்வால்வ் இன் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா கழுத்துக்கு மேலே இருக்கிறது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், கழுத்துக்கு கீழே இருக்கிறதுக்கு வந்து லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் முக்கியமான பாக்டீரியாஸ் என்னென்ன அப்படின்னு நான் குறிச்சிருக்கேன். இந்த பாக்டீரியாஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கழுத்துக்கு கீழே இருக்கிறது வந்து லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். கழுத்துக்கு கீழே என்னென்ன சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆர்கன் இருக்குது? ட்ரக்கியா இருக்குது, ட்ரக்கியா இருக்குது, ப்ராங்கை இருக்குது, ப்ராங்கியோல்ஸ் இருக்குது, ஆல்வியோலி இருக்குது, லங்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து கழுத்து கீழே இருக்கிறது, ரைட்? ஸோ இப்போ ட்ரக்கியாவில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா எப்படி சொல்லணும்? அந்த பேருக்கு பின்னாடி ஐடிஸ் ஆட் பண்ணிடணும். எந்த ஆர்கனில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அந்த ஆர்கனுக்கு பின்னாடி என்ன ஆட் பண்ணிக்கணும்? ஐடிஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ட்ரைக்கைட்டிஸ். ஸோ காரணம் யார்? எஸ்ஆர்எஸ். இப்போ வந்து ப்ராங்கஸ் ப்ராங்கியோல் ஆரம்பிக்குதுன்னா ப்ராங்கைட்டிஸ். காரணம் நிமோனியா, மோட்டர் ஹெலாகேட்டர் ஹெலிஸ், ஹெச் இன்ஃப்ளூயன்ஸா. இதே லங்ஸ்லன்னா
நிமோனியா அப்படின்னும். பொதுவா நிமோனியா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சளி தங்குறது. சளியோ இல்ல லிக்விடோ தங்குச்சுன்னா அது வந்து நிமோனியா அப்படின்னும். அத வந்து கேப் அப்படின்னுவாங்க பெரும்பாலும். கம்யூனிட்டி அக்வைர்டு நிமோனியா. அது யார் யாரெல்லாம் பண்ணுவா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா, எச் இன்ஃப்ளூயன்ஸா இது எல்லாமே. லங்ஸ்ல சில நேரத்துல தண்ணி தங்கிடுச்சுன்னா, அத வந்து ஆப்சஸ் அப்படின்றோம். லங்ஸ்ல சில நேரத்துல தண்ணி தங்கியிருந்தா அத என்ன சொல்லுவோம்? ஆப்சஸ் அப்படின்னுவோம். ஸோ அதோட காரணங்கள் யாரான்னு பார்த்தோன்னா, அனரோபிக் பாக்டீரியாஸ், பாக்டீரியாய்ட்ஸ், ஃபியூசோபாக்டீரியம். ஸோ இதெல்லாம் வந்து லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ல வர இன்ஃபெக்ஷனும் அதோட பாக்டீரியாஸ் நேமும். இதுல முக்கியமானது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கலாம். இவங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்து நிமோனியா. நம்ம ஏன் நிமோனியா வந்து ஸ்பெஷலா கான்சன்ட்ரேட் பண்றோம்னா, பிகாஸ் நிமோனியா வந்து நெறைய பேர் வந்து நிமோனியான்றது ஒரு டிசீஸ். எங்க வருதுன்னு கூட தெரியாம இருப்பாங்க. நிமோனியான்ற டிசீஸ் வந்து நம்ம லங்ஸ்ன்ற ஆர்கன்ல தான் ஏற்படுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சளியோ, இல்ல தண்ணியோ போய் தங்கிடுச்சுன்னா, அத வந்து நம்ம வந்து நிமோனியா அப்படின்றோம். இங்க பாருங்க இது வந்து நார்மல். ரைட். இந்த நார்மல்ல வந்து சப்போஸ் அ இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது தண்ணி ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு தங்க ஆரம்பிச்சுரும். ஸோ அதுதான் வந்து நம்ம நிமோனியா அப்படின்றோம். இது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவும் பண்ணும், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவும் பண்ணும். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்து ஹீமோஃபிலியஸ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிமோனியா அப்படின்றது வந்து லங்ஸ்ல போயிட்டு தங்கக்கூடிய ஒரு ஒரு வகையான இன்ஃப்ளமேஷனால தங்கக்கூடிய சீழ் அப்படின்னு கூட சொல்லலாம். அழுக்கு இல்லைன்னா சீழ். அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய டிசீஸ் வந்து டியூபர்குலோசிஸ். இந்த டியூபர்குலோசிஸ் வந்து விரைவில் பரவக்கூடிய நோயும் கூட. இந்த நோய் இதோட முக்கிய காரணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இதை அஃபெக்ட் பண்ற ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ். அதனால தான் வந்து டியூபர்குலோசிஸ் இருக்கவங்க வந்து மூச்சு விடக்குள்ளேயோ இல்லை அவங்க என்ன சொல்றது அவங்க பேச்சோ வாக்குலையோ இல்லை சுவாசத்தின் மூலமாவோ வந்து இது வந்து மற்றவங்களுக்கு வந்து மிக எளிதாகவே வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இதுக்கு முக்கியமான பாக்டீரியா நேம் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ்க்கான முக்கியமான பாக்டீரியா பேர் என்ன? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்க டிபியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர், வெயிட் லாஸ், நைட்ல ஸ்வெட்டிங் ஏற்படும் அண்ட் பர்சிஸ்டன்ட் காஃப். அவங்க ரொம்ப இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காரணம் டியூபர்குலோசிஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து சூடோமோனஸ் இன்ஃபெக்ஷன். சூடோ அப்படின்னாலே பொய். சூடோமோனஸ் இன்ஃபெக்ஷனாலே ஒரு பொய், ஒரு ஒரு விதமான மாயைன்னு கூட சொல்லலாம். இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு மாயைன்றதால இந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறதும் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான விஷயம். ஏன் சேலஞ்சான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே இருக்குன்னு டார்கெட் பண்ணவும் முடியாது. டார்கெட் பண்ணாலும் அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த உடம்புல இருக்க எல்லா பார்ட்லையுமே இந்த சூடோமோனஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய பாக்டீரியாவிலே ரொம்ப டேஞ்சரான பாக்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூடோமோனஸ் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா தான். அடுத்து பார்க்க போகிறது டைஃபாய்டு ஃபீவர். டைஃபாய்டு ஃபீவருக்கு வந்து காரணம் வந்து சல்மோனிலா டைஃபி. இது வந்து சாப்பாட்டு விதம், நம்ம கண்டாமினேட்டட் சாப்பாடு பொருளோ இந்த மாதிரி இந்த நாளாக தான் ஏற்படுது. அதனால தான் வந்து சல்மோனிலா டைப் சல்மோனிலான்றது ஒரு மீன் மாதிரி. மீனுக்கு ஒரு பேர் வந்து சல்மோனிலா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைஃபாய்டு ஃபீவர் வந்து அசுத்தமான பொருளை உண்பதால் வர நோய். பெரும்பாலும் அது எப்படி தெரியும் நமக்கு தெரிய வரும்னா வீக்னஸ், அப்டாமினல் பெயின், கான்ஸ்டிபேஷன், ஹெட்ஏக், மைல்டு வாமிட்டிங் இது எல்லாம். இதோட முக்கிய காரணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்மோனிலா டைஃபி, எஸ் டைஃபி அப்படின்னும். ஓகே, இதுலேயே வந்து பல விதமாக இருக்குது. இதில் என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர், சில்னஸ் இருக்கும், லாஸ் ஆஃப் அப்படைட் இருக்கும், ஸ்டொமக் பெயின் இருக்கும், ரோஸ் ஸ்பாட்ஸ் இருக்கும் உடம்புல, அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்கும், மசில் பெயின் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், காஃப், கண்டினியூஸாக நாசியா, வாமிட்டிங், டயரியா அண்ட் கான்ஸ்டிபேஷன் இது எல்லாமே இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் வெளியில் ஒரு அசுத்தமான ஒரு
சுகாதாரமற்ற ஒரு இடத்துல நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இந்த நோய் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அடுத்து வந்து இன்ட்ரா அப்டாமினல் இன்ஃபெக்ஷன். இன்ட்ரா அப்படின்னாலே இன்சைடு. உங்கள் ஜிஐ ட்ராக்ல இன்சைடில் வந்து ஏற்படுற நோய்க்கு பேர் வந்து இன்ட்ரா அப்டாமினல் இன்ஃபெக்ஷன். ஸோ இது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து நான் ஆல்ரெடி இப்போ வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். கேஸ்ட்ரோனாலே ஸ்டொமக்னு அர்த்தம். இப்போ ஸ்டொமக்கில் ஏற்பட்ட அதோட நோய்க்கு பேர் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ். இதே நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஏற்பட்ட அதோட நோய்க்கு பேர் வந்து என்ட்ரைட்டிஸ். இதே இன்பிட்வீனில் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து பெரியோடான்டிஸ். அப்புறம் இந்த அப்பண்டிஸ் இடத்துல ஏற்பட்டுச்சுன்னா அப்பண்டைட்டிஸ் அப்படின்னு பேர் இதுக்கு. இது நீங்கள் பார்த்துக்கலாம், எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். பெரும்பாலும் இந்த நோய்க்கான இந்த இன்ஃபெக்ஷனுக்கான முக்கியமான காரணம் வந்து ஈகோலை. நெக்ஸ்ட் ஈகோலை இன்ஃபெக்ஷன் பெரும்பாலும் தாக்கக்கூடிய ஏரியா வந்து நம்ம வயிறு தான். உணவு மூலமாக பரவக்கூடிய நோய் தான் வந்து ஈகோலை இன்ஃபெக்ஷன். இது நீங்கள் சில நேரத்தில் ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா இது வந்து மற்ற ஆர்கனையும் வந்து பர்மனண்ட்டாகவே டேமேஜ் பண்ணிவிடும். சில நேரத்தில் டெத்தையும் கொண்டு வந்துடும். முக்கியமாக கிட்னியெல்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கும். ஸோ உணவுப் பொருட்களில் வந்து சுத்தமாக உணவுப் பொருள் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈகோலை இன்ஃபெக்ஷனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். பெரும்பாலும் வந்து நல்ல பாக்டீரியாவோட வளர்ச்சி அதிகமாக்கணும்னா நீங்கள் வந்து சாப்பாட்டில் வந்து தயிரோ மோரோ இந்த மாதிரி நேச்சுரல் ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பாக்டீரியாவோட க்ரோத் அதிகமாக இருக்கும். நல்ல பாக்டீரியாவோட க்ரோத் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக கெட்ட பாக்டீரியா வந்து சீக்கிரம் இறந்துடும். அடுத்து வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இதில் 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து காம்ப்ளிகேட்டட் இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்து நான் காம்ப்ளிகேட்டட் இன்ஃபெக்ஷன். அதாவது உங்கள் இந்த இடம் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, கீழேருந்து அந்த யுரித்ரா வரைக்குமே இது வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது வந்து அன்காம்ப்ளிகேட்டட். அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். பட் அதையும் தாண்டி உள்ளே போச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சிவியர் ஆகிடும். அப்போ வந்து ட்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் அது வந்து காம்ப்ளிகேட்டட் அப்படின்வாங்க. ஸோ மருந்தும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். காம்ப்ளிகேட்டடுக்கு வந்து மருந்து நிறைய தேவைப்படும். அன்காம்ப்ளிகேட்டட் வந்து மருந்து கம்மியான நார்மல் ஆன்டிபயோட்டிக்கே வந்து வேலை செய்யும். இப்போ யுரித்ராவில் ஏற்பட்டுச்சுன்னா வந்து அன்காம்ப்ளிகேட்டட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்றோம். யூரினரி பிளாடர்னா அதுவும் அன்காம்ப்ளிகேட்டட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். அதே யூரிட்டருக்குள்ளே போயிடுச்சுனாலே அது காம்ப்ளிகேட்டட். அதை வந்து யூரித்ரைட்டிஸ் அப்படின்னும். கிட்னி கிட்ட போயிடுச்சுன்னா இன்னும் காம்ப்ளிகேட்டட் அது. ஸோ அதை வந்து நம்ம பைலோநெஃப்ரைட்டிஸ் அப்படின்றோம். ஏன்னா பைலோநெஃப்ரைட்டிஸ்னால் நெஃப்ரான் தான் வந்து கிட்னியோட பேசிக் யூனிட். அதனால் வந்து பைலோநெஃப்ரைட்டிஸ் அப்படின்றோம். ஸோ இந்த டிசீஸ் வந்து காம்ப்ளிகேட்டட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கொனர்ஹியா. இது வந்து ஒரு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இந்த மெயின் டிசீஸ் பண்ணுற இன்ஃபெக்ஷன் பண்ணுற கிருமியோட பேர் வந்து நசீரியா கொனர்ஹியா. இதை வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து கிளாப் அப்படின்வாங்க. ஏன்னா வந்து இது ஒரு ஆளால் ஏற்படாது. நீங்கள் வந்து பல கை சேர்ந்தால் தானே கை தட்ட முடியும். அந்த மாதிரி பல பேர் கூட உறவுகள் கொண்டவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த நோய் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த நோய் ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா ஈவன் இன்ஃபெர்டிலிட்டி வில் பி த மோஸ்ட் சீரியஸ் காம்ப்ளிகேஷன். சரிங்களா? கொனர்ஹியாவோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சேம் தான். அந்த என்ன சொல்கிறது, இனப்பெருக்க உறுப்பு வந்து ரொம்ப அரிப்போடு இருக்கும். அடிக்கடி யூரின் போன்ற மாதிரி இருக்கும். யூரின் இன்கண்டினன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிம்ப் நோட்ஸ் உடம்புல ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து யூரின் போக்குள்ள பயங்கர வலிக்கும். கன்ஜக்டிவிட்டிஸ் இருக்கும். ஒன்றுக்கு வந்து தண்ணி மாதிரி போகாது. அதுக்கு பதிலாக வந்து பஸ், அதாவது வந்து சீழ் மாதிரி போகும். ஸோ இது எல்லாமே வந்து கொனர்ஹியாவோட சிம்டம்ஸ். அடுத்து வந்து இது ஒரு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான், சிஃபிலிஸ். இந்த டிசீஸும் வந்து ஒருத்தவங்க கூட செக்ஸ் வச்சுக்கக்குள்ளேயோ இல்லைன்னா ஒருத்தவங்களை வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ணக்குள்ளேயோ இல்லை கிஸ் பண்ணக்குள்ளேயோ ஏற்படுகிற நோய் தான் வந்து சிஃபிலிஸ்.
எந்தெந்த ஆர்கனை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ், பிரெயின் அண்ட் ஜாயிண்ட்ஸை வந்து பெரும்பாலும் இந்த பாக்டீரியா பாதிக்கும். ஸோ இந்த பாக்டீரியா வந்து பாக்டீரியம் ட்ரிப்னோமியா பெல்லடியம் அப்படின்னு அந்த பாக்டீரியாவுக்கு. அடுத்து காலரா. கண்டாமினேட்டட் தண்ணி, அதாவது வந்து அசுத்தமான தண்ணி குடிச்சதால. இது வந்து 19th செஞ்சுரி பசங்க 90s கிட்ஸ்க்கு வந்து தெரியும். 90s கிட்ஸ் பார்த்த பேண்டமிக் வந்து இதுதான், காலரா தான். ரொம்ப வேகமா பரவும். ஏன் இது வேகமா பரவும்னா, நீங்க பார்க்கலாம் இந்த பாக்டீரியாவுக்கு வால் மாரி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இந்த வாலால தான் அது வேகமா பரவிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு. வைப்ரோ கால்ரேன்றது இந்த பாக்டீரியாவோட பேரு. இதுவும் வந்து ரொம்ப சிவியர் டிசீஸ் தான். ட்ரீட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, இட் வில் லீட்ஸ் டு டெத் ஆல்சோ. இதனால பல பேர் பல மாநிலங்கள்ல வந்து இறந்திருக்காங்க. முக்கியமா தமிழ்நாட்டுல வந்து பல பல பேர் இறந்திருக்காங்க காலராவால. அடுத்து வந்து ஸ்கின் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஃபெக்ஷன். அதாவது வந்து நம்ம உடம்புல ஸ்கின்ல ஏற்படுற சின்ன அலர்ஜிலாம் வந்து நார்மல். அதுவே கொஞ்சம் அளவுக்கு மீறி இருந்ததுன்னா, அத வந்து நம்ம வந்து சீரியஸ் அண்ட் மாடரேட் அண்ட் சீரியஸ் கண்டிஷன் அப்படின்றோம். நீங்க பார்க்கலாம் உங்க கண்ணு முன்னாடி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ். இது இல்லைன்னா இன்னொரு முக்கியமான பாக்டீரியா இருக்கு. அது வந்து மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ், எம்ஆர்எஸ்ஏ. இதனால தான் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சிவியரா பரவும். ரைட். இது யாருக்கெல்லாம் ஏற்படும்னா, அது தீக்காயம்லாம் படுது இல்லைங்களா? தீக்காயம், மேஜர் ஆக்சிடென்ட், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிசீஸ் ஏற்படும். இதை ட்ரீட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டன்றதை விட யூ நீட் மோர் அட்டென்ஷன் அண்ட் மோர் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட். அடுத்து வந்து எலியால் பரவக்கூட பிளேக் நோய். இது நிறைய பார்த்துட்டோம். ஸோ பிளேக் வந்து பியூபோனிக் அப்படின்வாங்க. எலி நேராக நம்மளை கடிச்சதுன்னா நமக்கு வரும். செப்டிசீமியான்றது பிளட் மூலமாக என்ட்ரு ஆகுறது. ஓகே, யாரோட ஸ்கின்னோட பிளட் கட் ஆகிருக்கு அவங்களது. நிமோனியான்றது பேச்சுவாக்கில், அதாவது வந்து வாய் வழியாக மூச்சு காற்று வழியாக பரவுகிற டைப் ஆஃப் பிளேக்ஸ். அடுத்து வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மெத்திசிலியம் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டியாக தான் ஆரம்பிக்கும். இப்போ அப்படியே கட்டி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பக் மாதிரி ஆகிடும். அதாவது வந்து ஒரு பெரிய கட்டியாகி அது சில நேரத்தில் ஈவன் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கூட கொண்டு போய் விடும். இது எந்தெந்த இடத்தெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங்ஸ், யூரினரி ட்ராக்ட், ஈவன் பிளட் சர்க்குலேஷனையும் பாதிக்கும். அதனால தான் இது வந்து மித்திசிலின் என்றது நம்ம ஆன்டிபாக்டீரியல், தட் இஸ் பெனிசிலின் இருக்கு இல்லையா, அந்த பெனிசிலினே இதில் வேலை செய்யாது. அதனால தான் இதுக்கு வந்து மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் அப்படின்றோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பாக்டீரியா ஒன்று சேர்ந்து அவங்களோட ஆர்மியை கொண்டு வருவாங்க. பாக்டீரியா வந்து ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் ஆர்கன். நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் இங்கிலீஷில் சொல்லியிருப்பேன். பாக்டீரியா என்ன பண்ணுன்னா, தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு என்சைம் வந்து செக்ரேட் பண்ணுவாங்க. அந்த என்சைமோட பேர் வந்து பீட்டா லாக்டமேஸ். இவங்க வந்து ஒரு சோல்ஜர் மாரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஆன்டிபயோட்டிக் உள்ள வந்தாலும் அவங்கள வந்து துக்கடா பண்ணுறாங்க, உடைச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுன்னா வந்து ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதை வந்து நம்ம பயோஃபிலிம்னும். இது எங்கே அதிகமான பாதிப்பு உண்டாக்குன்னா, நம்ம டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பாக்டீரியாஸ் ஒன்று சேர்ந்து அந்த பயோஃபிலிம் ஃபார்ம் பண்ணுறதால தான் டயபெட்டிக் பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. அடுத்து வந்து ஃபெப்ரைல் நியூட்ரோஃபினியான்னு சொல்லக்குள்ளேயே வந்து இது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட் கம்மியாகக்குள்ள வர ஃபீவரோட பேர் வந்து ஃபெப்ரைல் நியூட்ரோஃபினியா. சிலருக்கு வந்து 500 கம்மியாக இருக்கும், அது வந்து நியூட்ரோஃபினியா அப்படின்றோம். லெஸ் தென் 100 இருக்கவங்கள வந்து சிவியர் நியூட்ரோஃபினியா அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா சிம்டம்ஸ் தான், ஃபீவர் மூலமாக கண்டுபிடிப்போம். இதை யாரெல்லாம் இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் எல்லாமே இதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருது. இந்த ஒரு பேஜை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரே பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாக்டீரியா இருக்குது, என்னென்ன இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா மெனஞ்சைட்டிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா நெசேரியா மெனஞ்சைட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. காதில் ஓட்டைட்டிஸ் மீடியானா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா.
லங்ஸில் நிமோனியா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. இதே வந்து வயிற்றுல ப்ராப்ளமா ஈகோலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டொமக்கில் ப்ராப்ளமா ஹெச் பைலோரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே வந்து ஒரு எந்த ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஈஸியாக 10க்கு மேலே பாக்டீரியாவோட நேம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் உங்களோட திறமையும் வளரும், நாலேஜும் வளரும். ரைட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாக்டீரியாவை அடித்து விரட்டுவோம், நல்ல வாழ்க்கை வாழ்வோம்.